ஹைடா அன்லவ்விங் ஹஸ்பண்ட் ஃபைனல் பார்ட் பொண்ணு பார்த்துலேருந்து அப்படியே பார்த்துடலாம். வி உங்களை பார்த்துட்டே இருக்கான். எல்லோரும் ஸ்டேஷனில் இருக்கீங்க. நீ இங்கே வியோட கண்ணில் ஒரு மாதிரி அதுக்கு மேலே கை வச்ச உங்களுக்கு கண்ணு தெரியுமா அப்படி நீங்கள் கேட்க இப்போ தான் வி இதை நோட் பண்ணுறான். சரி மாட்டிக்கிட்டோம், இதுக்கப்புறம் போய் சொல்ல முடியாது அப்படி சொல்லிட்டு தெரியும் அப்படி கேட்க ஒரு ஹாப்பியில் நீங்கள் வியை பார்க்குறீங்க சிரிச்சிட்டே. எங்கள் ஜியாக்க டோக்கி மாதிரி போட்டுருச்சா என்னென்ன பேப்பர்லலாம் சைன் வாங்கியிருப்பா. ஸோ அது திங்க் பண்ண அவளுக்கு ஏதோ ஒரு மாதிரி அப்படி இருக்கு. மே எப்போத்துலேருந்து உங்களுக்கு கண்ணு தெரியும் அப்படின்னு நீங்கள் அவனை பார்க்க வே ஓகே சொல்லிடலாம் வாங்கிட்ட மறைக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர ஜூன் இப்போ தான் நீங்கள் ஜியா வி 3 பேரும் ஜூனை பார்க்க இப்போ தான் நாங்கள் இப்போ டெஸ்ட் பண்ணோம்ல அதில் தான் இப்போது அவனுக்கு கண்ணு கிளியர் ஆச்சா. நீங்கள் வியை பார்த்த பரவாயில்ல வி உங்களுக்கு க்யூர் ஆகிடுச்சா, உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல, ஏன் பிளட் வாமிட்லாம் எடுத்தீங்க. அதுவா அவன் ஃபுட்டில் ஸ்லோ பாய்சன் இருந்திருக்கு, அதுவும் இல்லாமல் இன்னைக்கு பாய்சன் ஹெவி டோஸ் ஆகிருக்கு அப்படின்னு நிறைய சொல்ல வே ஜூன் என்ன சொல்கிறாரு. வே உங்களை பார்க்குறான். அழ ஆரம்பிக்கிறீங்க. டி ஜூன் அமைதியாக இருக்க மாட்டியா, இருடா கேட்கணும்ல. ஜூன் உங்ககிட்ட வந்த நீங்கள் டெய்லி நீங்கள் தான் ஸ்லோ பாய்சன் கேட்குறீங்களா. ஷாக்கிங்காக அவனே பார்க்குறீங்க. பிகாஸ் அவன் டெய்லி சாப்பிட்ற ஃபுட்டில் பாய்சன் மிக்ஸ் ஆகிருக்கா. இல்லை 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 வி வி எனக்கு எதுவும் தெரியாது வி, ப்ராமிஸ் எல்லாம் எதுவும் பண்ணல வி, நீங்கள் நம்பாதீங்க வி, நான் சொல்கிறேன் அப்படின்னு வியை பார்க்க வி கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா. டேய் எனக்கு டவுட்டு கிளியர் பண்ணிக்கணும்டா. வி கேட்காம உங்கள் கை பிடிச்சா அந்த ஸ்டேஷனுக்குள்ளே இருந்து வெளில குத்து வரான். நீங்கள் பின்னாடியே இல்லவே நான் எதுவும் பண்ணலவே, நீங்கள் நம்பல தானே, ஏன் எதுவும் பேச மாட்டேன்றீங்க, வி கையை விடுங்க வி வி இங்கே பாருங்க. நிறைய பேச கார்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை நிற்க வச்சுட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே இரு. உங்ககிட்ட பேசணும் வி. போயிட்டே பேசலாண்டி, உள்ளே இரு. ஏறி உள்ளே உட்காருங்க. ஜியா பின்னாடியே வரா. ஜியாவா கண்டுக்கவே இல்லை. சரி பேக் டோர் ஓப்பன் பண்ணலாம், டோரில் கை வைக்க அடுத்த செகண்ட் வி அந்த காரை லாக் பண்ணுறான். என்ன பண்ணுறான் இவன், என்ன ஆச்சு அவனுக்கு, ஏன் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு டோர் லாக் பண்ணலான்னு வர ஒரு ரிட்டர்னு கார் எடுத்துட்டான். ஜூன் பொறுமையாக வந்த அவன் கேப்பில் வந்திருப்பான். அந்த கேப் அங்கே வெயிட் பண்ணது, அவன் இன்னொரு காரில் ஏறி போகிறான். ஜியா சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். வி அப்படி நடத்துக்கிறான். இல்லையே இது நல்லதுக்கு இல்லையே, ஆன்ட்டிட்டு சொன்னாலும் நம்மள தான் திட்டுவாங்க, என்ன பண்ணுறது இப்போ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டே ஆட்டோ பிடிச்சி வந்துட்டுருக்கா. நெக்ஸ்ட்டு வி வீட்டுக்குள்ளே வரா. ஆன்ட்டி காஃபி எடுத்துட்டு பால்கனியில் வந்து நின்னா. கார் யாருதா, ஜூன் தானே இந்த காரு, எங்கே எதுக்கு வரான், வி சுத்துட்டான், இன்ஃபார்ம் பண்ண வரானா அப்படிங்கிற மாதிரி. அவங்க 2 days ஆச்சு இந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்காதான்னு. இதுக்கெல்லாம் நீ நேரில் தான் வந்து சொல்லணுமா ஜூன், ஒரு கால் பண்ணியிருக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு ஒரு சிப் பண்ண டோர் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் இறங்குறீங்க. வயண்ணா, ஓ சார் ஜாமீனில் வெளியே எடுத்துட்டாரா, இல்லையே கொடுத்துருக்க மாட்டாங்களே. அப்போ வி சாகலை போல, வி செத்தா இந்த கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும்ல. வி வேற இன்னும் சாகாமல் இருந்திருக்கான் போல, இன்னும் கொஞ்ச நேரம் தான் கண்டிப்பாக செத்துருவான், அகேன் இவ்வளோ உள்ளே போவா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டுருக்க டிரைவர் சீட்டில் இருந்து வி இறங்குறான். ஷாக் ஆகிட்டாங்க. டேய் நீ இந்த அட்டம்ப்ட்லேருந்து மிஸ் ஆயிட்டியா, ஏன்டா எனக்கு மட்டும் தொல்லை கொடுக்கறதுக்கு நீ இருக்க, எத்தனை வாட்டி தான் நான் உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணுறத, இதுலையும் மாட்டேன்ற, நீ எப்படி தான் கொலை பண்ணுறது. நான் பல்ல கடிச்சிட்டு மேலேருந்து பார்த்துட்ருக்க வே டோர் ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்ககிட்ட வரான். நீங்கள் பொறுமையாக நடந்து வரீங்க. அவன் உங்கள் கை பிடிச்சி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரான். இல்லை வி
ட்ரை பண்ணிட்டு வந்திருக்கானா? வீக்கு கண்ணு தெரியுது. ஹே, அப்போ நீ ஃபுல்லாக க்யூர் ஆயிட்டியா? இப்படி இப்படி சரி சரி சரி, நார்மலாக திங்க் பண்ண. இப்போ வே பாய்சன் சாப்பிட்டு எழுந்து வரான். ஃபுட்டில் ஏதோ மிக்ஸ் ஆகிருக்கணும், அவனுக்கே தெரிஞ்சிருக்கும். அடுத்த சந்தேகம், அவனுக்கு ஒயன் கிட்ட தான் வந்திருக்கணும். பட் எதுக்கு ஒயனை வீட்டுக்கு கூப்பிட்டு வரான்? குழப்பத்தோட அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. இப்படி ஏதாவது ஒன்று இருந்தா ஸ்ட்ரெயிட்டாக அவனுக்கு உங்கள் மேலே தான் டவுட் வரும். நீங்கள் அதை பண்ணீங்களோ இல்லையோ, உங்கள்கிட்ட கேட்கலாமா வேணாமா எதுவுமே தெரியாது, குருட்டுத்தனமாக நீங்கள் தான் அதை பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லுவான். பட் அவனே உங்களை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரான். என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது? இல்லை இல்லை இல்லை, ஃபஸ்ட்டு வீக்கிட்ட போயிட்டு நல்லவளா முதல்ல ஆக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படியே சொல்லிட்டு கடற்கடன்னு ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி வீ உள்ள நடந்து வரான். வீ, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு வீக்கிட்ட வர வீ ஹக் பண்ணிக்கிட்டான். ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, இப்படிதான் இருக்க. நானும் உன்னை வந்து பார்க்கணுன்னு இருந்தேன்னா அம்மா வேலை முடியலடா. எனக்கு தெரியாது அவங்கள பற்றி, நீங்கள் என்ன வந்து பார்க்கலனாலும் உங்களுக்கு என் மேலே அஃபெக்ஷன் இருக்கும், எனக்கு அது தெரியுமா. பயப்பில்லை இன்னும் நம்புதோ அப்படி திங்க் பண்ணிட்டு வீ ஹக் பண்ணிட்டேன். பயம் என்ன மிக்ஸ் பண்ண, அவனுக்கு என்ன ஆச்சு அப்படிலாம் உங்கள் மேலே கோப்பட வர, அம்மா அம்மா அவ எதுவும் பண்ணலம்மா, அவன் மேலே கோப்படாதீங்க. அவங்க விய பார்க்குறாங்க. விய அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படி. எப்போவுமே இந்த மாதிரி சண்டை வந்தா வீ தான் உங்களை கத்துவான். இவ தான் என்னமோ பெரிய இவளாட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணுவா. இப்போது அவங்க கேட்க வீ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறான். இல்லை வி, இவ தான் உனக்கு ஃபுட் கொடுத்தாளா? ஆமாம்மா, பட் கன்ஃபார்மாக எனக்கு தெரியும் என் பொண்டாட்டி அதை பண்ணியிருக்க மாட்டான்னு. அவளை தான் இது உங்கள் காதில் விழுந்த உடனே இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் அப்படி இருக்கு. உங்களுக்கு எப்பவுமே ஏன் வீ நம்மளை நம்ப மாட்டேன்றா? அப்படி நம்ம வீக்கு என்ன பண்ணணும்? நம்ம அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்ன? அவனுடைய லவ் மட்டும்தான், அதுவே கிடைக்க மாட்டேங்குது. சம்டைம்ஸ்லாம் நினைப்பீங்க வீ என்னை கொலை பண்ண ட்ரை பண்ண அப்படிலாம் அவங்கள நிறைய திட்டுவான். அப்போல்லாம் ஏன் நம்மளை நம்ப மாட்டேன்றான்? நான் பேசுறதை ஏன் காது கொடுத்து கேட்க மாட்டேன்றான் நிறைய தோணும். பட் நீங்கள் சொல்லவே இல்லை, எதுவுமே சொல்லலை, ஆனாலும் பிளைண்டாக உங்களை நம்புகிறான். அவன் சொன்ன அந்த வேர்டு உங்களுக்கு கண்ணே கலங்கிடுச்சா? ஸோ நீங்கள் அமைதியாக நின்றுருக்க. வி, இல்லைம்மா எனக்கு தெரியும் அதை பண்ணியிருக்க மாட்டா, வேறு எதுவும் இருக்குமா, அதை தாம்மா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசுகிறான். சரி சரி அப்படின்ட்டு அவங்களும் தலையாட்டிட்டு இப்படி ஓகே லவ்வி, நான் ஓகே தான்ம்மா. என்ன ஆச்சு உனக்கு? இல்லைம்மா, என்னோட பிளட்டில் ஏதோ மிக்ஸ் ஆகிருக்கு. எனக்கு டெய்லி ஃபுட் கொடுக்குறாங்கல்ல, அதில் ஏதோ ஸ்லோ பாய்சன் அப்படி சொல்ல கண்டுபிடிச்சிட்டாங்களா? அப்படி தான் இருக்குது அவளுக்கு. ஸ்லோ பாய்சனா அப்படின்னா ஒயன் இவ தாண்டா எல்லாம் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி உங்களை சொல்ல, ஆன்ட்டியா இது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க. வீயே ஏதாவது சொன்னாலும் அப்படி இல்லைடான்னு ஆன்ட்டி சொல்லுவாங்க. இந்த வீட்டில் அவங்க மட்டும்தான் அவங்க பின்னாடி இருப்பாங்க. பட் இவங்களா சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஷோக்கிங்காக பார்க்குறீங்க. இது அப்படி உள்டாவாக நடந்துட்டுருக்கு. வீ உங்களை திட்டின ஆன்ட்டி சப்போர்ட் பண்ணுவான், இப்போ ஆன்ட்டி உங்களை திட்ட வீ சப்போர்ட் பண்ணுறான். இவங்க ரெண்டு பேருக்கும் என்னமோ ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்க. வீ, இல்லைம்மா நான் எல்லாத்தையும் பார்த்துக்குறேன், நீங்கள் போங்க ரெஸ்ட் எடுங்க, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், லைட்டாக இங்கே செஸ்ட்டில் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி செஸ்ட்டில் கை வைக்கிறான். அங்கே தான் அவனுக்கு நீடில் போட்டிருப்பாங்க, ஸோ வலிக்குது. சரி நீ போ உள்ளே ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி அவங்க அனுப்பி விட்டுட்டாங்க. 2 பேரும் உள்ளே வரீங்க. அன்றைக்கி நீங்கள் ஃபுட்லாம் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா, அதுலாம் அப்படி அப்படியே இருக்கும். யாரும் வந்து அந்த ரூமை க்ளீன் கூட பண்ணல. அவனோட பிளட்லாம் அப்படியே ட்ரை ஆகி போயிருக்கு. ஒரு நிமிஷமே நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து க்ளீன் பண்ண வர உங்கள் கை பிடிச்சிட்டு நான் பார்த்துக்கிறேன் நீ போ. இல்லை வி, நீங்கள் ரெஸ்ட் எடுப்பீங்கள்ல, ஒரு நிமிஷம் இருங்க வி, உங்கள் கையை பிடிச்சி குளிச்சுட்டு வா, நான் இதெல்லாம் பார்த்துக்கிறேன். ரெஸ்ட் ரூம் கிட்ட விடுறான். இல்லை வி, ஏய் பொண்டாட்டி பசிக்குதுடி, அச்சோ இருங்க நான் குக்கான பண்ணுறேன் அப்படி சொல்ல அப்படியே ஸ்டாப் ஆகிட்டீங்க. நான் குக் பண்ணி கொடுக்குறதுலாம் பாய்சன் ஆகுது வி. ஹக் பண்ணிட்டு வேற ஏதோ இருக்குடி, நான் கண்டுபிடிக்கிறேன், நம்ம வெளியே சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறான். ரெஸ்ட் ரூம்குள்ளே போக வி அந்த ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறான். எங்கள் ஆன்ட்டி
ஜியாக்கு கால் மேல கால் பண்ணிட்டே இருக்காங்க. அவ எடுக்கவே மாட்டேன்றா. ஃபர்ஸ்ட் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு வீட்டுக்கு போயிட்டான். ரீசன் ஏதாவது சொல்லியிருப்பான். இவ அதுக்கு தான் கால் பண்றா. பணமும் வேணாம் ஒன்றும் வேணாம், நம்மளுக்கு இங்க இருந்து எங்கன்னா ஓடி போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி. அவ கால் எடுக்க மாட்டேன்றா, வீட்டுக்கும் வர மாட்டேன்றா. வி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு டயர்டா இருக்க படுக்கலான்னு வரா. ரெஸ்ட் ரூம் டோர் ஓப்பன் பண்றா. அந்த சவுண்ட் கேட்டு டேர்ன் பண்ணி பார்த்தா டவலோட வேலை வரீங்க. டோட்டலாக பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் வீக்கு கண்ணு தெரியல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிட்டு இப்படி வந்திருப்பீங்க பழக்க தோஷத்தில். இப்போதான் அவனுக்கு கண்ணு தெரியுமே. ஐயோ இதை மறுத்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்டே நின்றுட்டுருக்கான். உங்கள் சிஸ்டர்கிட்ட அந்த டவல் மேலே கை வச்சுட்டு சாரி அகெயின் நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே போக ட்ரை பண்ண. ஏய் நல்றே அப்படி நிற்கிறீங்க. ஓகே கிட்ட வரான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. அவன் பார்க்குற மொழியே சரியில்லை. ஒரு மாதிரி பார்க்குறான். அவன் பார்க்குறது உங்களுக்கு என்னமோ பண்ணுது. ஒரு மாதிரி உடம்புலாம் கூசுது. அவன் பார்க்குறது ஒரு மாதிரி நெளிறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டே இருக்கான். மேக்கப் பண்ணியிருப்பான். உங்ககிட்ட பண்ணும்போதெல்லாம் லைட் ஆஃப் பண்ணிட்ட அப்படி பண்ணுவான். லைட் ஆனில் இருந்தால் நீங்கள் அவனை டவுட் பண்ணுறீங்க. அவன் பார்த்தா உங்களுக்கு கண்ணு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுடலாம். அவனை டவுட் பண்ணுறீங்கன்னு. அவன் சரியா உங்களை பார்க்க கூட மாட்டான். பட் சாருக்கு இப்போ அதெல்லாம் எதுவும் இல்லை இல்லையா. ஸோ உங்ககிட்ட வரான். ஒரு மாதிரி பார்க்குறான். ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டு நிற்க இங்கே உங்கள் அந்த டவுலை பிடிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, அங்கே கை பிடிச்சி கையட அது பொறுமையாக அவனே கையை எடுத்து விட்டுறான். நீங்கள் அவனே பார்த்துட்ருக்க. அவன் உங்கள் டவல் ரிமூவ் பண்ணுறான். வி பசிக்கிட்டு சொன்னீங்கல்ல வி. இது கூட ஒரு விதமான பசி தானே. கண்ணெல்லாம் முதுங்குது. அவனை பார்த்துட்ருக்க. அவன் டவலை கழட்டி ஒரு பக்கம் எடுத்துட்டு இன்னொரு பக்கம் எடுக்கலான்னு வர அந்த கையை வச்சு பிடிச்சிக்கிட்டீங்க. என்ன வி பண்ணுறீங்க? பார்க்க போகிறீங்களா? என்ன உன்னை முழுசாக பார்க்க போகிறேன். குனிஞ்சிட்டே உங்கள் கையை பிடிச்சிட்டு பார்க்காத மாதிரி பேசுறீங்க. விடுங்க வி. ஒரு மாதிரி வீக்கமாகவே இருக்க. பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாள் ஆச்சுல்ல. அதுவும் இப்போ தான் பண்ணும்போது நான் கொஞ்சம் பிளைண்டாக வேறு இருந்தேன். சரியாக பார்க்கல. அப்படி சொல்லிட்டு உங்கள் இன்னொரு கையை எடுத்து இப்போது முழுசாக பார்க்கணுண்டி. எதுவும் பண்ணலை, ஜஸ்ட் பார்த்துக்கிறேன். சைலண்டாக நிற்க அவன் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டான். ஒரு மாதிரி உடம்புலாம் கூசுது உங்களுக்கு. பார்த்துட்டிங்களா? போதும்ல. அமைதியாரு. ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு கூட தான் ஒரு மாதிரி இருக்கு. ஆடாமல் இருடி. அதுவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவன் பேசுறதே ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் கண்ணு மூடிட்டு நின்றுட்டே இருக்கீங்க. அவன் ஒரு மாதிரி பார்க்குறான். அது உங்களுக்கு உடம்பெல்லாம் ஏதோ கூசுகிற மாதிரி இருக்கு. அவன் பார்க்குறதே ஏதாவது பண்ணிட்டா கூட எதுவும் தெரியாது போல. அவன் அப்படி பார்க்குறது தான் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. மைண்டு சேஞ்ச் ஆகுதே. போயிட்டு வந்த பிறகு இதெல்லாம் பார்த்துக்கலாம் நினச்சோம். அப்படி சொல்லிட்டு இருக்க டக்குன்னு அவன் கையில் இருந்து அந்த டவலை பிடிங்கி செஸ்ட்டுக்கிட்ட வச்சுட்டு பார்த்துட்டு போதும், நான் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க லைட்டாக ஸ்டொமக் மட்டும் அந்த ரெண்டு பக்கம் அந்த பெல்லி பட்டன் அந்த நடுவில் அது அப்படி தெரிய கொஞ்சம் லைட்டாக பெருசாக இருக்கு. ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறேன். ஏதோ அதெல்லாம் சொல்ல முடியாதோ. டவல் எடு. ஓகேண்ணா எடுடி, நான் தானே பார்க்குறேன். இப்போ தானே பார்த்தீங்க. உங்ககிட்ட பார்க்குறதுக்கு எனக்கு நிறைய இருக்கா, பண்ணுறதுக்கும் நிறைய இருக்கா. என்னடி அதுக்கிட்ட கணக்கு போடுறேன். புருஷன்றத மறந்துட்டே இல்லை. அவனே பார்த்துட்டு இருக்க. அவன் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் ஸ்டொமக்கை பார்க்குறான். லைட்டாக உங்கள் ஸ்டொமக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கு. ஒரு ஸ்மைலோட கிஸ் பண்ணலான்னு வர டோர் நாக் பண்ணுற சவுண்டு. வி வாண்டாண்டா சிவப்பூச்சியில் கரடி. ஜூனு நீங்கள் அவர் பாருங்க, நான் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வரேன். உள்ளே போக உள்ள ட்ரெஸ் இருக்காது, கபோர்டில் இருக்கு பாரு, உள்ளே போ அப்படின்னு உள்ள ரூமில் அனுப்பி விட்டுறான். நீங்கள் போயிட்ட உடனே அவன் டோர் ஓப்பன் பண்ணி வர உனக்கு நேரங்களும் தெரியாதாடா இப்படி சொல்ல ஜூனுக்கு புரியுது.
டேய் ஒரு ரொமான்ஸ்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறியா? ஏன்டா என் பொண்டாட்டிடா, ஒரு நாள் அவளை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். நீ எந்த சுச்சுவேஷன்ல இருக்க? எல்லா சுச்சுவேஷன்ல எனக்கு ரொமான்ஸ் வேணும்டா. ஹாஸ்பிட்டல்ல வந்திருக்கீங்க சார், உங்களுக்கு செஸ்ட் பெயின் இருக்கு, ஞாபகம் இருக்கா? அதுக்கும் இதுக்கு என்னோட சம்மந்தம்? ரொமான்ஸ் பண்ணும் போதோ ஹார்ட் பம்பிங் ஹெவியா இருக்கும். டேய் போதும் நிறுத்துடா, ஹார்ட் அட்டாக் வந்துடலாம் நான் சாக்க மாட்டேன். நீ இருக்க ஃபாஸ்ட்டுக்கு அப்படி கூட இருக்கும். ஜூன் இதுக்குடா வந்த? என்னை பார்த்து என்ன வந்து கேட்குற? டேய் நான் உன் ஃப்ரெண்டுடா. சரி வா வந்து உட்காரு அப்படின்னு உட்கார வைக்க அவனும் மெட்டில் உட்காரான். உங்கள்கிட்ட கொஞ்சம் கேட்கணும் ஜோன். சொல்லு, நானும் உங்கள்கிட்ட பேச வந்தேன். இவன் என்ன போலீஸ் ஸ்டேஷனில் விட்டு வந்தேன், இப்போ ரொம்ப முக்கியம், அதான் வந்துட்டல. சரி அதெல்லாம் பிளான் இருக்கா? நீ எனக்கே பிளான் நீ தான் சொல்லுவ, இப்போ என்னடா ஈன்ட்ட கேட்குற? அமைதியாக இருக்கான், ஜோனும் அமைதியாக இருக்கான். உனக்கு யார் மேலே டவுட் இருக்கா வி திரும்பி இப்போ எனக்கு இருக்க டவுட் 2 பேர் மேலே. டே அகெயின் ஒயன் அப்பான்னு சொல்லாத, சொல்கிறத கேளுடா. சொல்லு. ஒன்று ஜான், இன்னொன்று டான். ஜான் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கான். அவனுக்கு கால் எதுவும் ஃப்ராக்சர் நினைக்கிறேன். அந்தளவுக்கு அடிச்ச தெரிலடா, கோவம் வந்துச்சுடா, தூக்கி போட்டுனா அது ஏதோ கால் எதுவும் ஆயிட்டுருக்கு பிள்ளை, காலா கையான்னு வேற தெரியல. அந்த அளவுக்கு கோவம் அப்படின்னு அவனும் சிரிக்கிறான். அதனால ஜான் இல்லை, அவுட்டு. டாங் அவன் உள்ள இருந்தா வெளியே எடுத்து அடுத்த செகண்ட் ஏதாவது மூவ் பண்ணி இருந்தாலும் இவ்வளோ சீக்கிரம் மூவ் பண்ண முடியாதுடா. அதனால எனக்கு இந்த விஷயத்துல டாங் மேல டவுட்டே வரலடா. எனக்கு டவுட்டுனா இது 2 பேர் தான். பட் இவங்களையும் தாண்டி யாரோ ஒருத்தர் இருக்காங்கடா, அதான் யாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சைலண்டா உட்காரான். அவனை பார்க்க எனக்கு ஒரு டவுட் இருக்கு, நீ அதை ஏற்றுப்பியான்னு தெரியல, சொல்றா. உனக்கு கோவம் வராதுன்னா நான் சொல்லட்டுமா? அவனும் அமைதியாக இருக்க. எனக்கு தெரிஞ்சு உங்கள் அம்மா அவங்க என் அம்மாடா. எதுக்கு அப்படி சொல்கிற? இல்லை டாங் அந்த மாதிரி சொன்னான். டாம் ஒரு பொறுக்கி, அவன் சொன்னான்னு என் அம்மாவை சந்தேகப்படுவியா? சரி விடு, நல்லா திங்க் பண்ணு, எங்கேயும் எதையும் மிஸ் பண்ணியிருக்க, சின்ன விஷயமா இருந்தாலும் சொல்லு பார்க்கலாம், திங்க் பண்ணு அப்படின்னு ஜூன் சொல்லிட்டு சைலண்டாக உட்காந்துக்க. சைலண்டாக இருக்கான். அவனுக்கு எப்போவுமே மூளை டக்கு டக்குன்னு வேலை செய்யும் வீக்கு. இப்போ ஏதோ ஒர்க் ஆகலை, ரொம்ப நேரமா சைலண்டாக உட்காந்துக்கிட்டு எனக்கு யார் மேலேயும் டவுட்டு வரலடா. ஃபர்ஸ்ட்லேருந்து நீ சொல்லிருக்க மாதிரி ஏன் இதை ஒயனே பண்ணியிருக்க கூடாது? உன் வச்சுன்னு வையா, நான் சொல்லும் முதல்ல நீ இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ நான் இல்லைங்கிற, இப்போ நீ ஆமாங்கிற. உன் பொண்டாட்டிட்டா உள்ள இருக்கா, காதல கேட்கும், அமைதியாரு. அவனும் சைலண்ட் ஆகுறான். திங்க் பண்ணி பார்க்க அவங்களுக்கு யாரு மேலேயும் அந்த டவுட் அப்படிங்கிறது வர மாட்டேங்குது. எனக்கு கொஞ்சம் கிளியராக சொல்லு, இந்த வீட்டில் என்ன நடந்ததுன்னு. எனக்கு எப்படிடா தெரியும்? உனக்கு தெரிஞ்சது வச்சு சொல்ல. 2 டேஸுக்கு முன்னாடி என்ன நடந்தது? எனக்கு கால் வந்தது, நீ கிரிட்டிக்கலாக இருக்கன்னு. ஸோ ஒரு 10 நிமிஷம் தான், நான் வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன நீ வேற ரொம்ப ஒரு மாதிரி இருந்த, பிளட்ல ஏதோ மிக்ஸ் ஆயிருக்கு, அந்த டெஸ்ட் எதுக்கு பாசிட்டிவாக வரல அப்படிங்கிறப்போ நான் எப்போவுமே உனக்கு எதுவும் ஆகக்கூடாது, இதெல்லாம் கால் வந்தா டக்குன்னு வர மாதிரி பக்கத்துலேயே தான் அவங்க ஏரியாக்கிட்ட வீடாக சுற்றிட்டு இருந்தேன். ஒரு 10 நிமிஷம் தான் வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த செகண்ட் வயனை போலீஸ்லாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க. தென் நான் ரூமுக்கு வந்தேன், ஃபுட்லாம் இங்கெல்லாம் கொட்டி இருந்தது. தென் அப்புறம் நான் உன்னை கூட்டிகிட்டு போயிட்டேன். நல்ல வேலைடா, ஃபைனலில் நான் உன்னை கூப்பிட்டு வந்தேன். இன்னும் கொஞ்ச நேரம் போனாலும் கண்டிப்பாக நீ செத்து போயிருப்ப. அவனும் கேட்டுட்டு அமைதியாக இருக்கான். ஏதாவது கண்டுபிடிச்சியா உனக்கு யார் கால் பண்ணா? என்னக்கா அந்த பதட்டத்தில் ஜியா, சூப்பர். இதில் ஒன்று திங்க் பண்ணியா, இப்போ யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைண்ணா ஃபஸ்ட்டு டாக்டர் தானே வருவாங்க. அப்படி சொல்ல, ஆமாண்டா, எங்கே பற்றியா உள்டாவா நடந்திருக்கு. என்னை காப்பாற்றணும்னு யாருக்குமே தோணலை. பட் வயனை அரெஸ்ட் பண்ணணுன்னு தான் ஃபஸ்ட்டு போலீஸ் வந்திருக்காங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் ஜியா. அப்படி சொல்ல ஜூனும் அமைதியாக இருக்கான். இப்போது வீக்கு ஜியா மேலே டவுட் வருது.
சரி, இன்னொன்று கேட்கணும். என்னடா, வயலில் என்னன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க? இது ஸ்லோ பாய்சன் வச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. ஓகே, பட் அது போலீஸ்க்குலாம் எப்படிடா தெரியும்? நீ ஏதாவது அவங்கள்ட்ட சொன்னியா? இல்லை தலையாற்றா, போலீஸ் அங்கே வந்திருக்கிறதே ஜூனுக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது. அது சொல்ல பாய்சன் ஒன்று பாத்தியா? பாய்சன்னால எனக்கு இது மாதிரி ஆயிருக்குன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, ஸ்லோ பாய்சன் அவன் வாயிலேருந்தே வந்திருக்கு. இதை மட்டும் சொல்லு, எனக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ரிசல்ட் வந்தது என்ன தவிர வேற யார்ட்டையாவது சொன்னியா? இல்லைடா, வயன்ட்டே சொல்லலை, உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதுவும் ஸ்டார்டிங்கில் அவங்ககிட்ட நான் சொல்லலை, எனக்கு மட்டும்தான் தெரியும். இது போதும்டா. ஜெய் அங்கே இருக்கா, ஃபோன் பண்ண. ஏண்டா, எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஜியா கிட்ட இருக்குடா. இவ்வளோ சொல்கிறேன், உனக்கு இதுலேயும் டவுட் வரலையா? இல்லை டவுட்டு. சரி சரி, இப்போ ஒன்று சொல்கிறேன், கன்ஃபார்மாக உண்டு, உனக்கே வரும் பாரு. அப்படியே சொல்லிட்டு வி, நான் கண்ணு தெரியாமல் இருக்கும் போது என்கிட்ட நிறைய டாக்குமெண்ட்டில் சைன் வாங்கிட்டு ஒரு செக்கில் ஒரு பெரிய அமௌண்ட் போட்டு என்கிட்ட சைன் வாங்கினான். இன்னொரு செக்கில் பிளாங்க் செக்கு. டேய், சைன் போட்டியா? ஆமாம் போட்டேன்டா. அவள் அந்த காசு எடுக்கலன்னு நினைக்கிறேன். என்னடா உள்ளற, அது வேறு பிளாங்க் செக்குன்னு வேறு சொன்னேன். ஆனால் வித்ரா பண்ணலை. ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து நான் அவளை நம்புகிறப்போ இதெல்லாம் பண்ணேன். பேசி டைம் வேஸ்ட் பண்ணுவானா? ஜியாக்கு கால் பண்ணா ஸ்விட்ச் ஆஃபு. டீ, ஸ்விட்ச் ஆஃப் வருதுடா. ஸ்விட்ச் ஆஃபா? ஆலாட் ஆகிட்டா பிள்ளடா. அப்போது அவகிட்ட தான் எதுவும் இருக்குது. அப்படி 2 பேரும் பேசிகிட்டு இருக்க ரொம்ப நேரமாக வயன் டெஸ்டிங் பண்ணுறேன்னு உள்ளே போனா. என்னாச்சு தெரியல, ஒரு நிமிஷம் இருடா பார்த்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ரூமுக்குள்ளே வந்தா, நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ளேயே படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கான். 2 டேஸா தூக்கமே இல்லை. அழுது ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. வீக்கு நல்லா தெரியுது. அப்படியே உங்களை தூக்கிக்கிட்டா உங்களை கொண்டு வந்து பெட்டில் படுக்க வைக்கிறான். ஜூனு பார்த்துட்டு டக்குன்னு பெட்லேருந்து எழுதுக்கிறான். என்னடா ஆச்சா? தூங்குறாடா. 2 நாளாக தூங்கலன்னு நினைக்கிறேன். அவள் ஃபேஸில் இருக்க ஹேரெல்லாம் எடுத்து விட்டுட்டு உங்கள் ஃபேஸை க்ளோஸாக அப்படி பார்த்து ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு பெட்ஷீட் கவர் பண்ணுறான். எந்த மூஞ்சாடா என்னை ஏதாவது பண்ணோம்? என்னையே சுற்றி வராடா. நான் இதை ஃபர்ஸ்ட்லாம் ஃபீல் பண்ணவே இல்லை, மிஸ் பண்ணிட்டேன்டா. கொஞ்சம் விட்டுருந்தாலும் இழந்திருப்பேன் போல. இதுக்கப்புறம் கொஞ்சம் கூட இவ்வளோ மிஸ் பண்ணேன். நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. ஜூனுக்கு இதுதான் ஹாப்பி. அவனும் சைலண்டாக இருக்கான். உங்களை படுக்க வச்சுட்டு நெக்ஸ்ட்டு சரி வா அம்மாண்ட போயிட்டு ஜெயாங்கன்னு கேட்டு வரலாம். அம்மாடியா? ஆமாண்டா, எனக்கு தெரிஞ்சு அம்மாவோட ரிலேஷன் தான் ஜியா, அவங்களுக்கு தெரியும். அப்படி பேசிகிட்டு இருக்க வீக்கு கால் வருது. இந்த மாதிரி ஜியா ஆஃபீஸில் வந்து கேஷாக இருக்க அமௌண்ட்லாம் கவுண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுடைய அப்ரூவல் இல்லாமல் இப்போது டாங் சார் கூட இல்லை, எல்லா ஆக்சஸும் அவங்க தான் இது பண்ணிகிட்ருக்காங்க. நீ சொல்ல டே ஜியா அங்கே இருக்கா, என் கார்ட்ஸை லாக் பண்ண சொல்லியிருக்கேன், வா போடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆஃபீஸ் போய் ஜியாவை லாக் பண்ணி. என்ன ஜியா என்ன பண்ணிகிட்ருக்க? அவள் பயந்துட்டா. நீ ஆஃபீஸ்க்கு வந்துடுறியா? எனக்கு ஹாப்பியாக இருக்குடா, ரொம்ப நாள் கழிச்சு நீ ஆஃபீஸ்க்கு வரல அப்படி சொல்ல வியோ சிரிச்சதே. இது என் ஆஃபீஸில் சீட்டில் உட்காந்து ரொம்ப நாள் ஆச்சான். வந்து சீட்டில் உட்காடுறான். ட்ராவில் ஓப்பன் பண்ணி காசு எடுத்து கொஞ்சமாக பேக்கில் போட்டு கீழே மேலே எல்லாம் கொட்டி அப்புறம் இறஞ்சி போயிருக்கு. வி அதை பார்த்துட்டே இப்போது ஜியாவை பார்க்குறான். இல்லை வி, ஒரு ப்ராஜெக்ட்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும் நீ தானே வி சொன்ன? ஓ, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நேற்று இன்வெஸ்ட் பண்ண மாதிரி எனக்கு மெயில் வந்திருக்கு ஜியா. இல்லவி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இப்போ கேட்டாங்க அப்படின்னு சொல்லி மூடில் வி பலாரம் அரைஞ்சிட்டான். என்ன பண்ணிட்டு கண்ணி, அவளுக்கு தெரிஞ்சிருச்சு மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. ஸோ அங்கேருந்து எஸ்ஸாக பார்க்க அவங்க தான் உள்ளே வரும்போது எல்லாம் லாக் பண்ணிட்டு வந்திருக்காங்களே. கத்தி கதறினாலும் உள்ளேருந்து வெளியே கேட்கவே கேட்காத, டோர் ஓப்பன் பண்ணவும் முடியாது. இங்கே வா அப்படின்னு கூப்பிட அவ்வளோ வரா. சரி சொல்லு வி, காசு எடுத்தது தப்பு தான், இதை கேட்கல சொல்லு. இதை விட்ட வேற என்னவி தெரியும் சொல்லு. அமைதியாக பார்க்குறா. சொல்கிறியா இல்லையா?
நடந்ததெல்லாம் உனக்கு தெரியும். அந்த கேமரால எல்லாமே கேப்சர் ஆகும். எவிடன்ஸோட ஸ்டேஷனில் கொடுத்தனா கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் நினைக்கிறேன். ஆமாம் தானடா? ஆமாம். எப்படி வசதி? அதான் நான் சாரி கேட்டேன்ல. எனக்கு இது வேணாம். வேற என் ஃபுட்டில் எப்படி பாய்சன் இருந்தது, அதுக்கு ரீசன் நீ தான் சொல்லணும். ஷாக்கிங் ஆயிடுச்சு சார். எனக்கு தெரியாது. என்ன இந்த ஒயர் பண்ணுறது? இங்கே பாரு, இன்னும் பிரிக்கணும் தானே இதெல்லாம் பண்ணுறான். பொல்லார்னு ஒரு அறை. என் பொண்டாட்டியை பற்றி தப்பாக பேச உங்களுக்கு ரைட் சைடில் ஃபஸ்ட்டு. என் ஃபுட்டில் எப்படி பாய்சன் வந்ததா அதை சொன்னா கண்டிப்பாக வியோட அம்மா அவளை கொன்னுடுவா. அதுக்கு பயந்துக்கிட்டே தயங்கிட்டே இருக்கா. சொல்ல போறியா இல்லையா? ஃபோன் எடுறா அப்படின்னு ஜூனை பார்க்க சரி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு ஸ்டார்டிங்கில் இருந்த எண்டு வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்ல வியால இதை நம்பவே முடியல. அம்மாவா இதுக்கெல்லாம் காரணம்? அவன் கண்ணே கலங்கிடுச்சு. அவனால் ஃபஸ்ட்டு இதை நம்பவே முடியல. சைலண்டாக போயிட்டு அவன் சேரில் உட்காந்துக்கிறான். அவங்க தான் உன்னை கொலை பண்ணணும்னு என்னை போட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு கொலை பண்ணணும்னு சொல்ல வயன் தந்து உன்னை பிரிக்கணும். அப்புறம் நம்ம 2 பேரும் மேரேஜ் ஆகிட்டு நம்மளுக்கு பாப்பா வரும்போது அந்த பாப்பா அவங்க பார்த்துக்கணும். தென் எனக்கு கொஞ்சம் மணி கொடுத்துருவாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தான் உன்னை கொலை பண்ணணும். அந்த தாட் வி அமைதியாயிட்டான். இது மட்டும் இல்லை, அவன் நிறைய பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சது இது மட்டும்தான். வியால என்ன பேசுதுன்னே தெரியல. உடஞ்சிட்டான். முழுக்க அவங்கள நம்பியிருப்பான். அம்மா இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணியிருப்பான். அவ்வளோதான். அவனுக்கு என்ன பேசுதுன்னே தெரியல. ஃபஸ்ட்டு நான் தான் சொன்னேன்லடா, டாங் சொல்லும் போது ஏதோ ஒன்று எனக்கு தெரிஞ்சுதுடா, சரி விட ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்ல அவங்கள ஹக் பண்ணி அழவே ஆரம்பிச்சிட்டான். பிகாஸ் அப்படிதான். இவனவன் ஒரு சிஸ்டர், என் தம்பி, இவங்க அம்மா, இவங்களெல்லாம் அவன் தனியாகவே நினைக்கல. ஸ்டெப் மாமு, ஸ்டெப் பிரதரு அந்த மாதிரிலாம் நினைக்கவே இல்லை. இது அவனால் ஏற்றுக்க முடியல ஃபஸ்ட்டு. அது மட்டும் இல்லை, அவங்க நெக்ஸ்ட்டு அவங்க பாப்பாவுக்கு தான் டார்கெட் வைக்கிறாங்க. அப்படி சொல்ல திரும்பி அவளை பார்க்குறான். என்ன சொல்கிற? 1 ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? ஆமாம். எப்படி? ஏன்டி அவள் சொல்லலை? அவள் ஒரு மாதிரி வியடா பார்க்குறா, சொல்லலையா அப்படிங்கிற மாதிரி. உன்கிட்ட தானே கேட்குறேன். இல்லவே வயன் ஆன்டிக்கிட்ட சொல்லியிருக்காப்பில்ல. ஓ காட், என்ன பிளான் பண்ணியிருக்காங்க? எல்லாம் உனக்கு இப்போ ஏதாவது ஒன்று ஆகிடும், நெக்ஸ்ட்டு எல்லாம் பாப்பாக்கு போகும் அப்படி சொல்லிட்டு வயன் டெய்லி ப்ரெக்னன்சி பில்ஸ் எடுக்கிறா. அதில் எதுவும் டேப்லெட் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஷாக் ஆகிட்டான். ஆமாம், உனக்கு ஒரு ஹெல்த் மிக்ஸ் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. அதில் தான் அந்த ஸ்லோ பாய்சனாக இருக்கு. அதில் மட்டும் இல்லை, உனக்கு போடுற சுகரு, உனக்கு போடுற சால்ட்டுன்னு டேஸ்ட்டு தெரியாமல் இருக்க எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி சொல்ல உயிரே இல்லை. நெக்ஸ்ட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஆஃபீஸ் விட்டு குட்டுன்னு வெளில ஓடியாருவான். பின்னாடி ஜோனோ ஓடி வர எதிர்த்த மாதிரி டாங் வரா. வந்திருக்கான் ஆஃபீஸ்க்கு. ஸ்டாப் பண்ணி என்ன பண்ற? ஆமா, உனக்கு கண்ணு தெரியாதுல்ல, இப்போ உனக்கு கண்ணு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நக்கல் அடிக்க, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த ஜியாவை இங்கே கட்டி போட்டு வைங்க, நான் வர வரைக்கும் அவரை ரிலீஸ் பண்ணவே கூடாது. லைட்டா ஒரு ஸ்மைலோட அவன் டேர்ன் பண்ணி ஜெயாவை பாக்குறான். இதுதானே அவனுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி. நீ போ, ஏதோ அவசரமா போறேன்னு நினைக்கிறேன், மேபி உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு போல, போ சீக்கிரம் கண்டுபிடி, நான் அவளை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டாங் சொல்ல, நெக்ஸ்ட் ஓடி வந்தா வண்டி எடுக்கிறான். ஜூனும் பின்னாடி வந்து ஏற. நெக்ஸ்ட் வீட்டுல நீங்க கிச்சனுக்குள்ள இருக்கீங்க. அதில் ரொம்ப சுத்துது. 2 டேஸா எதுவும் சாப்பிடல, டேப்லெட்டும் போடல. டேப்லெட்லாம் எடுத்து வச்சுட்டு, பால் எடுத்து வச்சுட்டு, சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டுருக்க ஆன்டி உள்ளே வராங்க. வயன் ஆன்டி, சாரிடா, உன்னை நான் முன்னாடி தப்பாக பேசினல. இல்லை ஆண்டி, எனக்கு புரியுதா, உங்களுக்கு எவ்வளோ ஒரு பிடிக்கும்னு எனக்கு புரியுது ஆண்டி, அதனால தான் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க. எனக்குமே எங்கள் அப்பாவை ஏதாவது சொன்ன எனக்கு கோவம் வரும் தான், என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது ஆண்டி. தேங்க்ஸ்டா அப்படி சொல்லிட்டு உங்கள் ஹேரில் கை வச்சுட்டு, என்ன பண்ணுற? பசிச்சுட்டு பால் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், டேப்லெட் வேறு 2 டேஸாக போடலையா, தலை சுற்றுது, வாமிட் வர மாதிரி இருக்கு ஆண்டி. ஓகே
போட்டுக்கோ போட்டுக்கோ. ரீசெண்டாக இந்த டேப்லெட் வேணாதிருக்கப்பல அப்படின்னு சொல்ல நீங்கள் அந்த கவரை பார்க்குறீங்க. வீ கூட போகும்போது அந்த டாக்டர் எழுதி கொடுத்த டேப்லெட்ஸு. ஆமாம் ஆண்டி, இது புது டேப்லெட்டா, ரொம்ப குமட்டதுன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே கூட நான் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். அவங்க கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் பாலை கப்பில் ஃபில் பண்ணிட்டுருக்கீங்க. ரூமுக்கு நானே வரணும்னு நினச்சேன். பரவாயில்ல, நீ கிச்சனுக்குள்ளே இருக்க, கரெக்டாக சாப்பிடுவோம் டைமில் நானும் வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு அந்த டேப்லெட் எடுத்து கையில் வச்சு அந்த டேப்லெட் கொடுக்கல, அதாவது டாக்டர் உங்களுக்கு எழுதி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த டேப்லெட் இல்லாமல் அவள் கையில் ஏதோ ரெட் கலரில் ஒரு டேப்லெட் இருக்கு, அதை வச்சுட்டு போட்டுக்கோ உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரம் ஆண்டி ஏதோ குமட்டுற மாதிரி இருக்கு. ஓகே, டேப்லெட் போட்டனாலும் குமட்டாதில்ல, நீங்கள் அந்த மாத்திரையை பார்க்கவே வாமிட்டு வர மாதிரி இருக்கு. அந்த டேப்லெட்டோட ஸ்மெல் உங்களுக்கு ஒத்துக்காது, அதனால கொஞ்ச நேரத்தில் போட்டுக்கிறேன் அப்படி சொல்கிறீங்க. அவளுக்கு கட்டுப்பாகுது கொஞ்ச நேரம் அப்படின்னு. டைம் போயிட்டே இருக்கு. இப்படி தான் டெய்லி நீங்கள் போடுவீங்க, பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்களா பொறுமையாக போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வருவீங்க. ஆண்டி போடுன்னு ஒரு மாதிரி புஷ் பண்ணுற மாதிரி இருக்கு ஒரு கட்டத்து மேலே. என்னாச்சு ஆண்டி? டேப்லெட் போடுறது இம்பார்ட்டன்ட் வயன், இப்படிலாம் பண்ணக்கூடாது, போடு. அதான் ஆண்டி கொமட்டுற மாதிரி இருக்கு. மூக்கை பிடிச்சிட்டு போடு. உங்க மூக்கை பிடிச்சிக்கிட்டாங்க, வாயத்துற. நான் லாஸ்டா போட்டுக்கிறேன், ஃபர்ஸ்ட் இந்த பாலை குடிச்சுக்கிறேன் ஆண்டி. ஃபர்ஸ்ட் மாத்திரை போட்டுட்டு அதுக்கப்புறம் பால் குடிச்சுக்கோ. நான் தண்ணிலையாவது போட்டுக்கிறேன் ஆண்டி, இந்த பால் வேற எனக்கு வேணாம் ஆண்டி. இவங்கள்ட்ட ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கீங்க. கார் சவுண்டு, வீ காரு. ஆண்டி உங்க முடியை பிடிச்சு வாயத்துற ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆண்டி என்னாச்சு உங்களுக்கு? பேசுறதை விட வாயத்துற. ஒரு கையில மாதிரி உங்க வாயை புஷ் பண்ணி வாயை துறக்க வைக்கிறாங்க. ஆண்டி ஒன்னும் ஆண்டி ஆண்டி இப்படி பண்ணாதீங்க ஆண்டி. வீயோட சவுண்டு, பொண்டாட்டி எங்க இருக்கியா அப்படின்னு கிச்சனுக்குள்ள பார்க்க ஆண்டி உங்களை புஷ் பண்ணி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஆண்டி ஏன் இப்போ இப்படி பண்ணாங்க அப்படி தெரியல. வீ வந்த உடனே உங்க முடியை உங்க வாயை விட்டுட்டாங்க. ஆளையும் வந்துருச்சு. வீயை பார்த்த உடனே ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு குடுக்கணும்னு ஓடி உள்ள வரான். இல்லவே டேப்லெட் போக ஸ்ட்ரகிள் பண்றான், அதை போட மாட்டேன்றான். என்ன டேப்லெட் அதை? அவன்கிட்ட ஏதோ சொல்லன்னு நினைக்கிறேன். வயன் உங்ககிட்ட சொல்ல மாட்டா, என்கிட்டயே சொல்ல வேணான்னு சொல்லிட்டு இருந்தா. உங்களுக்கா வீட்டை சொல்லிட்டு போறாங்க அப்படி தோணுது. நீங்க ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, எங்க டேப்லெட் கொடுங்க நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு டேப்லெட் வாங்க போக்க வீ தட்டி விட்டுட்டான். வீ என்னாச்சு உனக்கு? அவ டேப்லெட் போடணும்டா, அவ நார்மலா இல்லை அப்படின்னு சொல்ல வர ஆண்டி இங்க பாருங்க ரூமுக்கு போங்க உங்களுக்கு ஃபுட் கொண்டு வரேன் அப்படி சொல்ல வீ மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அவ்வளவுதானே, பேசலாண்டா, உங்க கூட எனக்கு நிறைய பேசணும். என் பிள்ளைகிட்ட பேச எனக்கு டைம் இல்லையா என்ன சொல்ல? வீ ஃபேக்காக ஒரு ஸ்மெல் பண்ணி இவ்வளோ நாள் இப்படி தானே என்னை ஏமாத்துற, உன்னை நான் எவ்வளோ நாள் அம்மாவை நினச்சேன்ல, என் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே திங்க் பண்ணிட்டு அவங்கள பார்த்துட்டே இருக்கான். என்ன வீ? ஒரு நிமிஷமா பையன், எதனா டேப்லெட் போட்டியா? இல்லைங்க, சும்மா தலைவலிக்கு தான் போட்டேன். டேப்லெட் போட்டுட்டியா? இல்லை அதுக்கு தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன், இன்னொரு டேப்லெட் போடல. அதுன்னு கப்பில் பால் குடிச்சிட்டியா? இல்லைங்க. ஏதாவது ஹெல்த் மிக்ஸ் ஏதாவது மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கே என்ன? உங்களுக்கு வேணுமா, சாப்பிடணுமா? இல்லை நீ ஏதாவது குடிச்சு தொலைச்சியா? இல்லைங்க, பசிக்குதுன்னா சாப்பிடலான்னு பால் எடுத்தா. நீ ஒன்றுத்தையும் பண்ண வேண்டாம், ரூமுக்கு போய் நான் ஆர்டர் பண்ணுறேன். ஆன்ட்டிக்கு இது வியாடாக இருக்க. என்னாச்சா? சாரி, நான் கொடுக்குறது பாய்சன். உறைஞ்சன் வையன், ரூமுக்கு போடி, அது பசிக்குது. ஜூன் ஃபுட்டு நான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு மா உங்ககிட்ட பேசலாமா? சொல்கிறா. ஆனால் நீ ஏதோ டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிற மாதிரி இருக்கே. இல்லைம்மா, நான் இப்போ தான் நார்மலாக இருக்கேன், வாங்க உட்காந்துட்டே பேசலாம் அப்படின்னு அவன் ஹாலுக்கு கூட்டிகிட்டு வரான். ஆண்டிக்கு புரியல அப்படின்னாலும் அமைதியாக பக்கத்தில் உட்காடுறாங்க. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேம்மா. என்னடா? இல்லை, என் மேலே அடிக்கடிக்கு அட்டம்ப்ட் வருது, யாரும் என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படி சொல்ல ஒரு மாதிரி ஆன்டி சிரிக்க அதுக்கு வீ ஃபீல் ஆகுது அவங்கள பார்த்து. அதனால நான் என்ன பண்ணுறேன், என் ப்ராப்பர்ட்டி எல்லாமே என் பேபிக்கே எழுதி வச்சிடலான்னு இருக்கம்மா. சொடாலும் எழுந்து என்ன வீ சொல்கிற? ஆமாம்மா. அது எப்படி ஓ
நான்லாம் எங்க பிச்சை எடுக்க போகணுமா? ம் தாத்தான்னு ஒரு வருவானா, அவனை எஃபர்ட் போட்டு நான் கொல்ல பண்ணுவேனா? அப்புறம் உங்க பொண்ணுக்கு வருமா, அதுக்கப்புறம் உனக்கு வருமா? உங்க பொண்ணு கொல்ல பண்ணா, உன்னை கொல்ல பண்ணா, இப்போ உன் பையனுக்கு போகணுமா? அப்போ நான் என்ன பண்றது? பிச்சை எடுக்கட்டுமா? அவன் ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பான், பாப்பா பேர்ல எழுத போறான் அப்படின்னு. இவ்வளவு நாள் அது சொல்லாதனால அந்த ஆன்ட்டி கொஞ்சம் நார்மலா இருந்திருப்பா. அவளோட சைக்கோலாம் அது அவளோட நேச்சுரல் தானே, அது வெளில வருது. வி சைலண்டா சீடி விட்டுட்டு அமைதியா பார்த்துட்டு இருக்கான். அவ பண்ணதெல்லாம் அவ வாயிலே வளர்றா. கிழவா இருக்கான் பத்தியோ, இந்த கையிலேயே அவ கழுத்தை நசுக்கி சாவடிச்சான். எதுக்காக? ப்ராப்பர்ட்டி, இது எல்லாம் எனக்கு மட்டும்தான். அப்புறம் உன் அப்பா எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சா? நான் பண்ணேன். ஒரே ஆட்டம் செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் எனக்கு வரும்னு பார்த்தா நெக்ஸ்ட் நீ வந்து நிக்கிற. உன்னை கொல்ல பண்ணி என்னென்னலாம் நான் பண்றதா இருக்க. எத்தனை வாட்டி கார் பிரேக் பிடிங்கி விட்டு, இதுல வயன் அப்பா வேற பிரேக் பிடிங்கி விட்டதும் அவன் மேல போகணும்னு பார்த்தா நீ அவனை போய் எடுத்துட்டு வரவில்ல. அன்னைக்கு நானும் கால் பண்ண, அவனுக்கு பிரேக் ஃபெயிலியரா இருக்கு, என்ன இருக்குன்னு போய் செக் பண்ணுங்க. டெஸ்ட் டிரைவ் போயிட்டு வந்தது, புது கார் தான், ஆனா ஏதோ ஒரு ப்ராப்ளமா இருக்கு. அன்னோன் நம்பர்ல இருந்து வயன் அப்பாக்கு நான் கால் பண்ணேன். வயன்ட்டு அந்த பால் ஹோல்ட்ட கொடுக்க சொல்லி நான் தான் கொடுத்தேன், மயக்க மருந்து மிக்ஸ் பண்ணி. அன்னைக்கு அந்த பாலை குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு போனேன். சொன்ன மாதிரி வயன் அப்பா அதை சரி பண்றேன்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு வெளில வந்தான். அது உனக்கு எவிடன்ஸா சிக்கிடுச்சு. ரெண்டும் உள்ள போயிடுங்க, நீ மேல போயிடுவ, இந்த சொத்துல என் கையில வரும்னு பார்த்தேன். அப்பயும் வரல. எத்தனை வாட்டிதான் உன்னை கொலை பண்ண ட்ரை பண்றது. 2 நாளுக்கு முன்னாடி கூட நான் ரவசம் வச்சேன். அந்த பாய்சன்ல கூட நீ சாகல. இப்போ நீ உன் குழந்தைக்கு எழுதி வைக்கிறன்றியா? இவ்வளவு நாள் இந்த சொத்துக்காகவே நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப நான் எங்க போறது? அவன் வயிற்றுல அந்த குழந்தை இருந்தா தானே நீ அவன் பேர்ல எழுதி வைப்ப. அவளே போட்டு தள்ளிட்டன எழுதி வைப்பியா? அப்படிங்கிற மாதிரி டேபிளுக்கு முன்னாடி ஃப்ளவர் வாஷ் இருக்கும், எடுத்துட்டு அவங்க 1 இன்ச்சு கூட துடிச்சிருக்க மாட்டாங்க. டக்குன்னு வி அந்த ஃப்ளவர் வாஷை புட்டிக்கிறான். தடுக்கிறியா? என்ன ரீசண்டா பொண்டாட்டி மேல அவ்வளோ பாசம்? அம்மா, நீங்க பண்றது தப்புமா. நான் பண்றது மட்டும்தான் கரெக்டு. எனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உன்னையும் கொல்ல பண்ணுவேன், உன் பொண்டாட்டியும் கொல்ல பண்ணுவேன், அவள் வயிற்றுல இருக்க அந்த குழந்தையும் கொல்ல பண்ணுவேன். அவ்வளோதான். வி இதுக்கப்புறம் எதுவும் பேசல. மொபைல் எடுத்து, சார் எவிடன்ஸ் கரெக்டாக இருக்கா, எல்லாம் கிளியராக இருக்குல்ல, ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கல்ல? அப்படி சொல்ல ஆல் ரெக்கார்ட் வெளில தான் இருக்கும், உள்ளே வரும். ஆப்போசிட் சைட்லேருந்து சவுண்டு. வே என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஒன்றும் இல்லைம்மா, ஜெயக்கிட்ட பேசினேன், நீங்கள் பண்ணதெல்லாம் சொல்லிட்டா. பட் உங்களை எவிடன்ஸோட பிடிக்கணும்ல, இது ரொம்ப பெரிய கேஸு, நீங்கள் வெளியே வரக்கூடாது. எவிடன்ஸ் இல்லைன்னா எப்படி? அதான் உங்கள் வாயிலேருந்தே வரணும்னு பிளான் பண்ணி தான் உள்ளே வந்திருக்கேன். சொல்லி முடிக்கல, போலீஸ்லாம் உள்ளே வராங்க. நீங்கள் இப்போ தான் ஏதோ சவுண்டு கேட்குது, ஃபுட்டு வந்துருச்சு போல அப்படின்னு கிச்சனுக்குள்ளேருந்து வெளில வர போலீஸ் ஃபுல்லாக வந்திருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே ஒரு சின்ன பயம், மூஞ்சிலாம் ஒரு மாதிரி மாறுது. பட் அவங்க உங்களையும் கிராஸ் பண்ணி வி கிட்ட வராங்க. வி அரெஸ்ட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருந்தா அவங்க ஆன்டி கையில் ஹேண்ட் கஃப் போடுறாங்க. நீங்கள் வி கிட்ட வந்து என்னாச்சு வி, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, வி உங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டான். ஆண்டிக்கு என்னாச்சு ஆண்டி? ஐயோ விடுங்க ஆண்டி ஆண்டி. ஏய், உன்னை கொல்ல பண்ணாமல் விட்டது தப்புடி, ஸ்டார்டிங் உன்னை போட்டு தள்ளியிருக்கணும். அப்படி பேசுகிறாங்க. அப்படி நின்ட்டீங்க. வே ஆண்டி என்ன பேசுகிறாங்க? அவங்க இப்போ தான் நார்மலாக இருக்காங்க. வயன் என்னவே சொல்கிறீங்க? தள்ளி வா அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி பின்னாடி இழுக்கிறான். அவங்க உங்களை கொலை பண்ணுற மாதிரி கையெல்லாம் ஒரு மாதிரி பண்ணிட்டா. டீ வெளில வந்தனா கண்டிப்பாக நான் உன்னை தான்டா போட்டு தள்ளுவேன். அப்பயும் சொல்கிறேன் பாரு, இந்த கிம் குரூப்போட ஒரே ஓனர் நான் மட்டும்தான். வி லைட்டாக ஸ்மைலோட, இதை நீங்கள் என்கிட்ட கேட்டுருந்தாலே நான் கொடுத்துருப்பேனம்மா. உங்கள் லவ்வோட எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டிலாம் பெருசாக தெரியாதம்மா. உன் கண்ணில் இது தண்ணி வருது. அவள் அது கூட ப்ரூப் எடுத்துக்காம நடிகிறியா? கண்டிப்பாக ஒரு சான்ஸ் வந்துன்னு வச்சுக்கோ, 2 பேரையும் நான் போட்டு தள்ளிடுவேன். நான் உங்களோட விட்டதுனால தான் 2 பேரும் இங்கே சுற்றிட்டு இருக்கீங்க. வெளியே வந்து கண்டிப்பாக உங்களை 2 பேரையும் நான் கொலை பண்ணுவேன். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, இது உங்கள் ஆன்ட்டியே இல்லை அப்படிதான் தோணுது. நீங்கள் வியை பார்க்க வி நான் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரேன், உள்ளே போ. வி என்னாச்சு ஆன்ட்டிக்கு?
அதான் சொன்னல, அவங்க இப்போதான் நார்மலாக இருக்காங்க. என்னை எவ்வளோ நாள் கொலை பண்ண ட்ரை பண்ணதா அவங்க மட்டும்தான். ஷாக்கிங்காக இருக்கீங்க ஆன்ட்டியா? ம், அவங்க அவங்க இப்போ தான் நார்மலாக பேசுகிறாங்க. இவ்வளோ நாள் நம்மள்கிட்ட நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப்பாக ஷிவ்னா ஜான் ஜியா இருந்திருக்கான். உங்களுக்கு இதுவே ஷாக்கிங்காக இருக்கு. சரி, உள்ளே போ வரேன். அவங்கள உள்ளே அனுப்பி விட்டுட்டு ஸ்டேஷனுக்கு பூரா கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க. வியால இதை ஏற்றுக்கவே முடியல. அவனுக்கு அம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அழுதுகிட்டே வெளில வரான். அவங்க வெளில இருந்தால் என் குழந்தைய கொண்டுடுவாங்கடா, என் பொண்டாட்டியை கொண்டுடுவாங்கடா. அவங்க நார்மலாக கேட்டிருந்தாலே நான் எழுதி கொடுத்துருப்பேன்டா. என்னடா என் முத்துக்குல போதும் விடுடா. அதான் இப்பயாவது தெரிஞ்சதே, அது வரைக்கும் நல்லதுன்னு பாருண்டா. என் பொண்டாட்டி இதெல்லாம் பண்ணியிருக்கான்னு இவங்களாம் அவளை சண்டை போட்டுட்டு இருந்திருக்கண்டா. தப்பு பண்ணிட்டேன்டா. அவன் கண்ணே கலங்குது. ஒன்றும் பண்ணாத அவளை நாளுக்கு நாள் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டே இருந்திருக்கண்டா. ஒன்றும் இல்லை இங்கே பாரு, வீட்டுக்கு போ, நார்மலாக பேசு. இப்பயாவது அவங்கள புரிஞ்சதில்ல, அது வரைக்கும் சந்தோஷம் பாருடா. அவனும் ஆமாம் அப்படி தலையாட்டுறான். நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு தான் வரான். வீடே ரொம்ப இருட்டா டல்லாக இருக்கு. டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். உங்கள் ரூமுக்குள்ளே அங்கே இல்லை. எப்போவுமே வீ இருப்பான் இல்லையா, அந்த ரூமுக்கு வரீங்க. அங்கேயும் நீங்கள் இல்லை. எங்கே போயிட்டா? கிச்சனுக்குள்ளே இருக்காளா? பசிக்குது சொன்னால, அப்போது எதையாவது எடுத்து தின்னு இருக்க போறா. கிச்சனுக்குள்ளே வரா, நீங்கள் இல்லை. ஜூனை ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்க சொல்லியிருப்பா இல்லையா, அந்த ஃபுட்டும் இப்போ தான் வருது. அதாவே அவன் இப்போ தான் ரிசீவ் பண்ணுறான். ஏன் ஃபுட்டு இவ்வளோ லேட்டாக வருது? இல்லை சார், லேட்டாக ஆர்டர் பண்ணி கொடுத்துறாங்க. இல்லையா, ஆஃப் அன் ஹவரில் வரணும். இல்லை சார், லேட்டாக வரணுன்னு தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நான் கரெக்ட் டைம் தான் வந்திருக்கேன். ஓகே. எடுத்துகிட்டு உள்ளே போகிறான். கொஞ்ச நேரம் ஹாலில் உட்காந்துட்டே இருக்கான். நீங்கள் இல்லை, எங்கே போயிருப்பா அப்படின்னு திங்க் பண்ண. ஒரு வேளை அப்பாவை பார்க்க போயிருப்பாளா? உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணா, ஆமாட்டையா வாயின் இங்கே தான் வந்திருக்கான். ஓகே அங்கிள், ஓகே. கட் பண்ணிட்டான். சொல்லிட்டு போவே இல்லை. ஸோ கடுப்பாக இருந்தாலும் நெக்ஸ்ட்டு உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு வரான். டோர் ஓப்பன் பண்ணுறது நீங்கள் தான். வீயை பார்க்குறீங்க. வாயின் அப்பாவை பார்த்துட்டியா? வீட்டுக்கு போகலாமா? நைட் டைம் ஆகிடுச்சடி, சீக்கிரமாக வா போகலாம். எங்கே? வீட்டுக்கு டி, அப்பா பார்க்க தானே வந்த? இல்லையே. அப்புறம் என்ன, நான் சொன்னதை மறந்துட்டீங்களா? வி உங்களே பார்க்குறான். நான் உங்களுக்கு உடம்பு நல்லானதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துடும்னு சொன்னேன்ல. வி ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டான். விளையாடாதா, வீட்டுக்கு போகலாம் வா. அவன் கையை பிடிக்க வரான். கையை எடுத்துட்டு, நான் வேலை சீரியஸாக சொல்கிறேன் வி, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன்ல, நீங்கள் கூட பேப்பர்லலாம் சைன் வாங்கினீங்களே. சைலண்ட் ஆகிட்டான். உங்களுக்கு நல்லாயிடுச்சு, நான் வரேன்னு சொன்னேன், அதான் நல்லா ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் உங்களை கொலை பண்ணுறது யாருன்னு கூட தெரிஞ்சிருச்சு. அவங்கள ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துட்டீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை. அதான் வந்துட்டேன் வி. ஓ, இதான் உன் முடிவா? அமைதியாக இருக்கீங்க. சரி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அதுக்கும் அமைதியாக இருக்கீங்க. அங்கேருந்து வீ கிளம்புறான். அவனை பார்த்துட்டே இருக்க வெளியே இருந்து அப்பா மெயின் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராரு. கேட் ஓப்பன் பண்ணிட்டு வீயை பார்க்குறாரு. நான் போயிட்டு வரேன் அங்கிள், கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்க டயம். தலையாடிட்டு அங்கேருந்து பூரான். அப்பா வீட்டுக்குள்ளே வராரு. டேங்க எனக்கு கால் பண்ணாமா, அதான் கரெக்டாக வந்திருக்காரே. தெரியுது, நீங்கள் தான் சொன்னீங்களா நான் இங்கே இருக்கேன்னு. இங்கே இருந்தால் எங்கே போயிடுவேன். அவனுக்கு தெரிஞ்சிருக்கு பாரு. அது அப்படி இல்லைப்பா, உங்களை விட எனக்கு யாரும் இல்லைன்னு அவனுக்கு தெரியும்ப்பா, அதனால தான் வந்திருக்காரு. அப்பா எதுவும் பேசல. நீங்கள் ரூமுக்குள்ளே போயிட்டீங்க, டேப்லெட் எடுத்து போட்டுட்டு அமைதியாக படுத்துட்டீங்க. வீ சாப்பிட்டாரா என்னன்னு தெரியல. கொஞ்சம் லேட்டாக தான் கொண்டு வர சொன்னோம். லேட்டாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவர் கையில் தான் கிடச்சிருக்கோம். கண்டிப்பாக அதை சாப்பிட்டு வரேன். திங்க் பண்ணிட்டு சைலண்ட்டாக படுக்கிறீங்க. பட் இங்கே வீ அவ்வளோ பெரிய வீடு, அவனை தவிர அந்த வீட்டில் யாருமே கிடையாது. சோஃபாலே உட்காந்துட்ருக்கான். ரொம்ப நேரம் உட்காந்துட்ருக்கான். ரூம்குள்ளே வரவே தோணலை உங்களுடைய தோட்டை. ஸோ அவன் அங்கேயே படுத்து தூங்குறான் சோஃபாலே.